3:11 தேவ பிரசன்னத்தை விட்டு விலக மனம் இல்லாதவன் தேவர் சமூகத்திலேயே இருந்தார். வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாதிருந்தான். இப்ப தேவன் பாளையத்துக்கு புறம்பே என்ன செய்யறாங்க, கொண்டு போய் டிராபர்னாக்கிள் ஆசரிப்பு கூடாரத்தை போடுறாங்க. போடும்போது தேவ மகிமை ஆசரிப்பு கூடாரத்தின் மேல என்ன செய்யும், இறங்கி வரும். மோசே கூடாரத்துக்கு யோசுவாவோடு கூட வர்றார். யோசுவாவோடு கூட அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும்போது ஜனங்கள் எல்லாம் எழுந்திருந்து அவங்க வாசல்ல நின்றுட்டு அவனை பணிந்து கொள்றாங்க. யோசுவாவோடு கூட தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றார், ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வர்றார். வரும்போது வாசல்ல மோசே நின்றார் என்று பார்க்கிறோம். மோசே நிற்கும் போது தேவனுடைய செக்கினா மகிமை எனது ஆலயத்திலே என்ன செய்தது, இறங்கினது. இப்போ ஆண்டவர் மோசையோடு கூட பேசினார், முகமுகமாய் மோசையோடு கூட பிரதிட்சியமாய் கர்த்தர் அவனோடு கூட பேசினதை பார்க்கிறோம். இந்த பேசினதை யாரு கேட்டானா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கேட்டாங்க. அந்த பிரசன்ஸை அவங்க அனுபவித்தாங்க. இதுல எல்லாரும் விட யாருன்னா யோசுவா என்ன செய்தார்னா, தேவனுடைய ஆலயத்துல அவர் மோசே கூட போயிட்டார், ஜனங்கள் எல்லாம் கூட கூடாரத்துக்கு அவங்க கூடாரத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் தேவனுடைய ஆலயத்தை விட்டு, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு யோசுவா என்ன செய்யல, விலகவே இல்லை. அல்லேலூயா. அப்படி என்ன தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது, அங்கதான் நமக்கு விஷயமே இருக்கு. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் ஒரு மனிதன் இருப்பதற்கு பழகி கொண்டான் என்றால் அவன் வேற எதுக்குமே அவன் போவதற்கு மனசு இருக்காது. எப்பவுமே தேவனுடைய சமூகத்தில் கிடக்கணும் அப்படிங்கிறத தான் விரும்புவார். அல்லேலூயா. டிஜே தினகரன் ஐயா குறித்து அவங்க மனைவி ஒரு தடவை அவங்க டிரைவர்கிட்ட யார்கிட்டயோ சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவர் ஊழியத்துக்காக புறப்படும் போது எல்லாருமே ஊழியத்துக்காக வீட்டை விட்டு கிளம்பி வந்தால் நம்மள ப்ரேயர் பண்ணுவோம், அப்படிதானே? ப்ரேயர் பண்ணுவோம். அதே மாதிரி ஐயா அவர் போய் வீட்டுக்குள்ளே உட்காந்து சின்ன ஜெபம் பண்ணுறதுக்காக, இருமா நான் போய் ஜெபம் பண்ணிவிட்டு இன்னைக்கு ஊழியமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்காக அவங்க போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிவிட்டு அவர் என்ன செய்யலை அப்படின்னா, வரவே இல்லையா. அப்புறம் அந்த அம்மா டிரைவர் கேட்டாங்கன்னா, என்னம்மா ஐயா 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு காணோம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இனிமேல் அவர் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். அவர் நாளைக்கு தான் வருவார், இல்லாட்டி அவர் இன்னும் பல மணி நேரம் ஆகும், கொஞ்சம் வேணால் வெயிட் பண்ணிட்டு போ, இன்றைக்கி அவ்வளோதான் மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்படின்னா என்ன, தேவ சமூகத்துக்கு ஒரு மனுஷன் அந்த பிரசன்னத்தில் தேவனோடு கூட உறவாடுகிறத, தேவன் நம்மோடு கூட பேசுகிறத எந்த மனுஷன் உணர்ந்து கொள்கிறானோ அவன் எத்தனை மணி நேரமாக தன்னுடைய வேலையெல்லாம் கெடும் இருந்தாலும் அந்த பிரசன்னத்திலேயே இருக்கிறதையே அவன் வாஞ்சிப்பான். ஹல்லேலூயா. நான் இந்த வசனங்களை எல்லாம் சொல்லும்போது தாவீதை எப்பவுமே நான் சொல்றது ஒரு வழக்கம். 27ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவர் தேவனிடத்தில் கேட்டார், என்ன, ஆண்டவரே நான் ஒன்று கேட்பேன், நான் அதையே நாடுவேன். ஏன்னா தேவனுடைய ஆலயத்திற்கு போய் அவருடைய மகிமையை ஆராய்ச்சி பண்ணும்படிக்காக அவருடைய வாசல் அந்த தேவனுடைய ஆலயத்தில் காத்திருப்பதையே நான் நாடுகிறேன் என்றார். அல்லேலூயா. ஒன்று கேட்பேன், ஆண்டவரே என்னன்னா, உம்முடைய தேவனுடைய ஆலயத்தில் போய் நான் தங்கி இருக்கணும், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். ஆமே. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 16ஆம் சங்கீதம் 11ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று தாவீது சொல்றார். அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் இருக்கும். ஆமே. அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டாயிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்ப பார்த்தாலும் தாவீது கிடந்த இடம் எங்கேன்னு கேட்டா தேவ சமூகத்துல தான் கிடந்தார் அதிகமா. எப்படி அவருக்கு நான் இது அடிக்கடி இதை ஞாபகம் சொல்லிட்டே வரேன், எப்படி அந்த ராஜாவுக்கு டைம் இருந்ததுன்னே தெரியல. தேவ சமூகத்தில் போயிருப்பது. இன்னைக்கு இருக்கிற பிரதம மந்திரியா இருக்கட்டும், நம்முடைய சிஎம்மா இருக்கட்டும், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போறதே ரொம்ப ரேர் இல்ல. ஆனா தேவ சமூகத்தில் எப்பொழுதும் எப்படி இப்படி தங்கி இருந்தார், எப்படி இதை ஒன்று கேட்பதற்கு கர்த்தரிடத்துல விரும்பினார் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனா அதைத்தான் கர்த்தரிடத்துல கேட்டார், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், அதை நான் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா தேவ சமூகத்து பழக்கமுள்ள ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா நிச்சயமா
ஆமேன். அவன் மற்ற அலுவலர்களை பார்க்கிலும் அவருடைய சமூகத்தில் தரித்திருக்கிறதையே விரும்புவேன். ஏன்னா தாவீது சொல்றாரு, தேவனுடைய சமூகம் என்பது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என்னுடைய ஆத்துமா திருப்தியா. அல்லேலூயா. நல்ல ஒரு ஹை லெவலான ஒரு பிரியாணி சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆனது போல எனக்கு என்ன செய்யும், என்னுடைய இருதயம் ஆத்துமா சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அதுதான் தேவ சமூகத்து பழக்கம் உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. நம்ம 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியல, உட்கார முடியல. பாருங்க, நிறைய பேருக்கு உட்கார முடியல. ஆனால் மணிக்கணக்காக உட்காருகிறவர்கள் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. மணிக்கணக்காக உட்காரணும். அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். லீவு நாள் கிடைக்கும் போது அங்கே இங்கே அலைஞ்சு தெரியாமல் அங்கே இங்கே போய் வராமல் கர்த்தருடைய சமூகத்தில் சபையில் உட்காந்து சாவி வாங்கி, பாஸ்டர் கொடுங்க பாஸ்டர், நான் உட்காந்து இன்னைக்கு ஃபுல்லாக சர்ச்சில் ஜெபம் பண்ண போகிறேன், கர்த்தரோடு கூட இருக்க போகிறேன். எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம வாஞ்சிக்கிறோம்? ஆமென். தேவ சமூகத்து பழக்க வேண்டும். யோசுவா பாருங்க, அவருக்கு யுத்த வீரம் தான், அவருக்கு நிறைய பிரச்சனை. திடீர்னு மோசையை கூப்பிடுவார். ஆனால் கூப்பிடும் போதெல்லாம் போகணும். ஆனால் தேவ சமூகத்துக்குன்னு வரும்போது யோசுவா என்ன செய்ய மாட்டார். ஆமாம், அதை விட்டு அந்த தேவ சமூகத்தை விட்டு போவதற்கு மனமில்லாத ஒரு மனிதனாக இருந்தார். ஆமென். அல்லேலூயா. அதான் தாவீது சொன்னப்போ அதில் கிடைக்கிற ஆனந்தம், அதில் கிடைக்கிற சந்தோஷம். உலகத்தில் நம்ம ஒரு பெரிய நமக்கு நிறைய கடன் இருக்குங்க, நமக்கு நிறைய போராட்டம் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும், பல கஷ்டங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கும். நாளைக்கு என்ன தேவைன்னு நமக்கு தெரியாது, இன்னும் அடுத்த நேரத்தில் நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் ஒரு மனுஷன் தேவ சமூகத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு பெருசாகவே தெரியாது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா, தாவீது சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவனுடைய சந்தோஷத்தினால, தேவனுடைய வல்லமையினால அது ஒரு அவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபைட். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும். உலகத்தில் வேற எதையும் பெருசாக எண்ணவே மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க, தேவ சமூகத்து பழக்கம் உள்ளவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே தேவ சமூகத்தில் யோசுவாவை போல நாம் என்ன செய்யணும், ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஜெபம், 5 நிமிஷம் ஜெபம், அரை மணி நேரம் 1 மணி நேரம்லாம் பத்தாது. தேவ சமூகத்தில் ரொம்ப நேரம் இருப்பதற்கு நம்ம பழகி கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது விஷயம் என்னன்னா, அதாவது யோசுவா இந்த 13ஆம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, மோசே சொல்றாரு, நீ கானான் தேசத்துக்குள்ள என்ன செய்யுங்க, போய் அங்கே போய் வேவு பார்த்துட்டு வாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற வளங்கள் எப்படி, நலமான காரியங்கள் எப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறார். 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். 12 கோத்திரம் இருக்குது, 12 கோத்திரத்தில் ஒரு நல்ல புருஷனை தெரிந்து கொண்டு அந்த 12 பேர்த்தை அனுப்பணுன்னார். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம யோசுவாவும் அவர் போனார். யூதா கோத்திரத்தில் எப்னேயின் குமாரனாகிய காலேப் அப்படிங்கிறவரும் என்ன செய்தாங்க, போகிறாங்கன்னு பார்க்குறோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, போய் சுற்றிட்டு வர்றாங்க. சுற்றிட்டு வந்த பிறகு மோசே கேட்குறாரு, அங்கே எப்படிப்பா இருந்தது, தேசம் எப்படி இருந்தது, அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க, நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்கள நம்ம ஜெயிக்க முடியுமா முடியாதா, அவங்க அங்கே இருந்து திராட்சை பழங்களையெல்லாம் பறிச்சுட்டு மோசேக்கெல்லாம் என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க. மோசே அதை என்ன செய்தார், சாப்பிட்டார் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை கேட்கும்போது 10 கோத்திரத்தினுடைய பிதாக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம அந்த தேசத்துக்கு நம்ம போக முடியாது, அங்கே ராட்சத பிறவிகள் என்ன செய்கிறாங்க, ஏனாக்கின் குமாரர்களாக அங்கே குடியிருக்கிறாங்க, அது ஒரு மலை பிரதேசம், நம்ம அதை ஈஸியாக ஜெயிக்க முடியாது, நம்ம அவங்களுடைய பார்வையில் நம்மளாம் வெட்டிக்கிளிகளை போல் இருக்கிறோம், நம்ம போகவே முடியாது, ஜெயிக்கவே முடியாதுன்னு துர்ச்செய்தியை 10 பேர் சொன்னாங்க. ஆனால் இங்கே யோசுவாவும் காலேப் 2 பேர் மாத்திரம் தான் என்ன செய்தாங்க அப்படின்னா நல்ல செய்தியை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த 13ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அம்மெலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள், ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள், கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார். மற்ற 10 கோத்திர பிதாக்கள் என்ன சொன்னாங்க, முடியாது, நம்ம போக முடியாது. 27வது வசனத்தை பார்க்கலாம்.
அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி, ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், ராட்சத பிறவிகள். அடுத்தது, பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரரை நாங்கள் கண்டோம். அடுத்தது, அதான் அப்படி சொல்லும்போது சொல்ல, அமலேக்கு தென்புறத்துல குடியிருக்கிறாங்க, ஏத்தியரும் எபூசியரும் இருக்கிறாங்க, எமோரியர் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள், கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார். அடுத்தது வசனம் 31, அவனோடு போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மனால கூடாது, அவர்கள் நம்மளை பார்க்கலும் பலவான்கள் என்றார். 32வது வசனம், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்க ராட்சத பிறவியானவர் ஏனாக்கின் குமாரனாகிய கண்டோம், ராட்சதரை கண்டோம், நாங்க வெட்டி கிளைகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி உள்ளே சுற்றி பார்க்க வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார். அங்கெல்லாம் போக முடியாதுங்க, அங்க பெரிய ராட்சதர்கள் இருக்காங்க, பெரிய பலவான்கள் இருக்கிறாங்க, ஏனாக்கியர் குடியிருக்கிறாங்க, கோலியாத் போன்ற ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்க பார்வைக்கு நம்மளாம் வெட்டி கிளிகளை போல இருக்கிறோம், போக முடியாதுன்னா. ஒரு விஷயம் தெரியுங்களா? அல்லேலூயா. அல்ல, அபிஷேகம் பெற்றவனுக்கும் அபிஷேகம் பெறாதவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுதான் வித்தியாசம். அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய வல்லமை அபிஷேகம் இருக்கும்போது அவனுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். அபிஷேகம் பெறாதவனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நல்ல கவனி. இப்போ தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற காலேப்பும் யோசுவாவும் சொல்றாங்க, அவங்களுடைய பார்வை எப்படியாவது அந்த ஏனாக்கின் புத்திரரை எப்படின்னு வென்று விட, எளிதாய் ஜெயித்து விடலாம் என்கிற ஒரு கண்ணோட்டத்திலே பார்த்தார், தேவன் பார்க்கிறது போல. ஆனால் மற்ற 10 பேரும் பார்த்தீங்கன்னா முடியாது, அவங்க நெகட்டிவாக பேசுகிறாங்க, முடியவே முடியாது, இது பாசிபிளே ஆகாது, அங்கே போனால் நம்மளாம் செத்து போயிடுவோம், நம்மளெல்லாம் கொன்று போடுவாங்க, அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளிகளே போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்போ அபிஷேகம் பெற்றனுடைய வாழ்க்கையில் அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும். என்னால் முடியும், என்னால் இதை செய்ய முடியும், அல்லேலூயா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அல்லேலூயா, நான் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் நான் மேற்கொள்ளுவேன், எப்பேற்பட்ட சக்தியை நான் முறியடிப்பேன். ஆமென், அல்லேலூயா. பவர் டு வின். ஜோசுவாவை குறித்து சொல்லுவாங்க, பவர் டு வின் அப்படின்னா அவன் ஜெயிக்கக்கூடியவன். ஹல்லேலூயா. அவன் ஜெயிக்கக்கூடியவன், எங்கும் ஜெயம், எதிலும் வெற்றியை காணக்கூடியவன் யோசுவா. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துல அப்படியே விட்டுறாங்க இந்த விஷயத்த. மோசே ஒரு பாருங்க, திரும்ப 14ஆம் அதிகாரம் ஒரு விஷயத்தை சொல்றேன். 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. 14ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் 6வது வசனத்தை நீங்க பாரு. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரன் சமத்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா, அவங்க முடியாது, தேசம் நல்லதுதான், அங்க பாலும் தேனும் ஓடுகிறது உண்டுதான், நல்ல கனி வகைகள் இருக்குது, அதெல்லாம் கரெக்டு. ஆனா அவர் சொல்ற, இஸ்ரவேல் புத்திரன் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம். 8வது வசனம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்த அந்த தேசத்தை நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் நீங்க கலங்கம்னாதுங்க. அந்த தேசத்தின் ஜனங்கள் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இறையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்று என்கரேஜ் பண்றாங்க ஜனங்களை. ஹல்லேலூயா. பயப்பட வேண்டாம், அவங்களை காத்த நிழல் அவர்களை விட்டு ஓடி போயிருச்சு, நம்ம கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம அந்த ஜனங்களை எளிதாய் ஜெயிக்கலாம் என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தன்னுடைய வாயிலே அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ரொம்ப நாளாச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள போனாங்க. யோசுவா காலேப்பை நோக்கி சொல்றாரு, எப்பா
இந்த மாதிரி நீ யுத்தத்துக்கெல்லாம் போக வேண்டாம், உனக்கு ரொம்ப 83 வயசு ஆயிடுச்சு, இல்லை நீ யுத்தத்துக்கெல்லாம் போக வேண்டாம், அப்போ இருந்த நமக்கு அந்த ஸ்ட்ரென்த்து பலம் நல்லா இருக்காது, வேணா உன்னுடைய குமாரர்கள் மற்றவங்க யுத்தம் பண்ணட்டும். இல்லை காலேப் சொன்னால், நான் வந்து போய் கானான் தேசத்தை சுற்றி வேவு பார்க்க சுற்றி போன நாட்களிலே அந்த ஏனாக்கின் புத்திரராகிய மலை தேசத்தை எனக்கு கொடுன்னு கேட்குறார் யோசுவான் இடத்துல. எனக்கு யார் வேணும்? எனக்கு ஏனாக்கின் புத்திர மலை நாண்டை எனக்கு வேணும். கடினமான ஒரு பகுதி. மற்ற யாரும் அந்த பகுதியை கேட்கல, காலேப் கேட்டார் 83வது வயசுல. ஹல்லேலூயா. அதை யோசுவா கொடுத்தார். காலேப் அந்த ஏனாக்கியர்களை ராட்சதர்களை எல்லாம் முறியடித்தான் என்று பார்க்கிறோம். அவர் சொல்ல, ஆதியில இருந்த பலன் இப்போது வரைக்கும் எனக்குள்ள இருக்கிறது. ஆமென். அப்போ எனக்கு 40 வயசுல எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது எனக்கு என்ன பலன் இருந்ததோ, என்ன ஸ்ட்ரென்த் இருக்கிறதோ, அது இப்போ வரைக்கும் இருக்கு. யோசுவா சரீரம் வேணா பழசா தெரியல, கிழவன மாதிரி தெரியலாம், ஆனால் உள்ளான மனிதன் எனக்கு நாளுக்கு நாள் பலப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. இந்த புறம்பான சரீரத்துக்கு அழிவு உண்டு, ஆனால் உள்ளான என்னுடைய மனுஷனுக்கு, உள்ளான ஆவின் மனிதனுக்கு என்றைக்கும் பலவீனம் இருந்ததே இல்லை. அது ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லி அவன் போய் இந்த மலை நாட்டை சுதந்திரித்தான் என்று பார்க்கிறோம். கடுமையான ஒரு பகுதியை சுதந்திரித்தான். அதை கேட்டு வாங்கி போனான் என்று பார்க்கிறோம். ஆமென். ஆவியினாலே நிறைந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் பாசிபிள். அல்லேலூயா. சாத்தியம், எல்லாம் சாத்தியம். எங்கும் ஜெயம், எதிலும் ஜெயம், எல்லா பக்கத்திலும் கர்த்தர் வெற்றியை என்ன செய்றாரு? நம்ம தருகிறார். சரியா? இது ஒரு பக்கம் அப்படியே மனசுல வச்சுங்க. 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்னன்னா, பார்த்தீங்கன்னா மோசேக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனாய் இருந்தார். நல்ல ஒரு ஊழியக்காரன், நல்ல ஒரு சர்வெண்ட் ஆஃப் காட். தேவனுக்கும் நல்ல ஒரு ஊழியக்காரன், மோசேக்கு நல்ல ஊழியக்காரனாக இருந்தார். 40 நாள் மோசே மலைக்கு போனார் தேவனுடைய கட்டளை பெறுவதற்காக, தேவனுடைய வார்த்தை கேட்டு இப்படியெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்குவதற்கு. ஆனால் மோசே யாரையும் கூட்டிகிட்டு போகல, யோசுவாவை கூட்டிகிட்டு போகிறாருன்னு பைபிள் வாசி. யோசுவா கூட்டிகிட்டு போய் ஒரு மலை அடிவாரத்தில் நீ என்ன செய், உட்கார்ந்துருங்கிறார். மோசே வருகிற வரைக்கும் அந்த மலை அடிவாரத்தில் தான் அவர் இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. 24ஆம் அதிகாரம் 13வது யாத்திராகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 24:13. அப்பொழுது மோசே மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் மூப்பரை நோக்கி திரும்ப வரும் மட்டும் எங்களுக்காக நீங்க காத்திருங்கள் என்றார். எங்களுக்காக காத்திருங்கள்னு சொல்லி மோசே யோசுவாவை கூட்டிட்டு போனாரு. யோசுவா மோசே 40 நாள் இருக்கும் வரைக்கும் அவரும் 40 நாள் எங்க இருந்தாரு அப்படின்னா அந்த அங்கே மலை அடிவாரத்திலே இருந்தார். மற்ற ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மோசேக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியலைன்னு சொல்லி எல்லாம் ஆரோனை டார்ச்சர் பண்ணி, ஆரோனை என்ன செய்தார்? விக்கிரகத்தை செய்ய எனக்கு அப்படின்னு சொல்லும்போது தங்க நகைகள்லாம் கொடுத்து அவன் ஒரு கன்றுக்குட்டியை பண்ணி எஜித்து என்ன செய்தான்? இதுதான் உங்களுக்கு எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்த தெய்வம் என்று சொல்லி அதை வழிபட இஸ்ரவேல் ஜனங்களை அவனை தூண்டி விட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் யோசுவா மோசே வருகிற வரைக்கும், மோசே கீழே இறங்கி வருகிற வரைக்கும் புசித்தானோ குடித்தானோ தெரியல, தன்னுடைய ஊழியக்காரனுக்கும் அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. பாளையத்தில் ஆண்டவர் 70 பேருக்கு மேலே தீர்க்கதரிசன ஆவியை கொடுத்தார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேர் தீர்க்கதரிசனம் சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னு பார்க்குறோம். எப்போனா அந்த காடையை கொடுக்குற சம்பவத்துக்கு வரும். இதை நீங்கள் வாசிக்க வேண்டாம். என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28, 29வது வசனத்தில் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. அப்போது அந்த நேரத்தில் எல்லாரும் தேவனுடைய ஆவியை பெற்றவங்க தீர்க்கதரிசனம் சொல்லி ஓய்ந்து விட்டார்கள். ஆனால் ஒரு 2 பேர் என்ன செய்தாங்க? பாளையத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தான். ரொம்ப நேரமாக தீர்க்கதரிசனம் சொல்லிகிட்டே இருந்தான். யோசுவா போய் சொல்கிறாரு, மோசே அவரை நீர் என்ன செய்யணும்? அவங்க 2 பேர்த்தையும் அடக்கணும், அவங்க தீர்க்கதரிசனம் சொல்லாதபடி தடுக்கணும்னா. அப்போது அந்த இடத்துல மோசே ஒரு வார்த்தை சொல்கிறார். அதை மட்டும் நீங்கள் படிங்க. 29வது வசனமா படிங்க பார்க்கலாம். அதற்கு மோசே, நீ எனக்காக நீ வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? அப்போ மோசேக்காக வைராக்கியம். அவன் என்னன்னா தேவனுடைய ஆவி யார் மேல மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சாரு? மோசே மேல மட்டும்தான் இருக்கணும். மோசே தான் தீர்க்கதரிசனம் சொல்லணும். மற்ற யாரு சொன்னாலும் யோசுவாக்கு என்ன செய்யல, பிடிக்கவில்லை. அப்போ மோசே அந்த இடத்துல அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு. இல்ல ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னா நலமா இருக்குமே. அல்லேலூயா.
எல்லாரும் தீர்க்கதரிசியா இருந்தா நலமா இருக்குமே, கீழ்ப்படிந்து நடப்பாங்களே. ஆமே, நான் மட்டும் நீங்க எல்லாமே போதகரா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா நாங்க எப்படி பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம், எங்களுடைய திங்கிங், எங்களுடைய நோக்கம், எங்களுடைய காரியங்கள் எல்லாமே என்ன செய்யும். ஆமா, உங்களுக்கும் தெரியும். நீங்களும் வேதத்தை பர்ஃபெக்டா இருக்கு எல்லாமே. அல்லேலூயா. மோசே இந்த செய்யி, அதை செய்யி, அதை பண்ணு, இதை பண்ணு யாருக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்க அவங்களுடைய வேலைகளை செய்வார்கள். அதனால தான் சொல்றார் மோசே, அந்த வார்த்தை இன்னொரு தடவை ஒரு தடவை படிங்க பார்க்கலாம் அந்த வசனம். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொன்னா நலமா. 32 லட்சம் ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருந்து வந்தாங்களே, அந்த 32 லட்சம் ஜனங்களும் தீர்க்கதரிசனம் சொன்னா பரவாயில்ல. அவங்க தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்க மாட்டாங்க, அதுக்கு அதை இதுன்னு கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் சொன்னா பரவாயில்ல. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். எல்லாரும் மேலே தேவனுடைய ஆவியானவர் நிரப்பப்பட்டா பரவாயில்ல. ஆமே, எங்களுடைய பாரம் என்னங்கிறது கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார், உங்களுக்கு காண்பிப்பார். ஆமே, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும். நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இருக்காது. இப்படி நடங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி செய்யுங்க அப்படிங்கிற எல்லாம் ஒருமனப்பட்டு எல்லாருக்குள்ள ஏக சிந்தை, ஏக ஐக்கியங்கள், ஏக எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள உண்டாயிருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. இது 4th பாயிண்டா. இன்னும் 5th பாயிண்ட் என்னன்னா, பாருங்க, என்னாமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 64வது வசனம் 65வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமா வாசிக்கலாம், சீக்கிரமா வாசிங்க. எண்ணும்போது இவர்களுக்குள் இல்லை. அதான் 32 லட்சம் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வந்தாங்க. ஆனால் இங்கே ஆல்மோஸ்ட் எங்கே வந்துட்டாங்க அப்படின்னா, யோர்தான் நதிக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த எமோரி ராஜாவுடைய சமபூமியில் பாளையம் போட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்திலிருந்து வந்த தலைவர்கள் யாருமே என்ன செய்யலை, இல்லை. அப்பாக்கள் இல்லை, பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. அப்பாவும் இறந்துட்டாங்க, அம்மாவும் இறந்துட்டாங்க. ஏன் இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வழியில் தேவனுக்கு கோபம் ஊட்டினது நிமித்தமாக பல விதத்தில் கர்த்தர் அடிச்சதுனால அந்த ஜென்ரேஷனே இல்லாமல் போச்சு. அப்பா அம்மா இல்லாமல் பிள்ளைகள் தான், அடுத்த தலைமுறை தான் என்ன செய்யுது இருக்கிறது. அதில் எகிப்து தேசத்திலிருந்து வந்த 2 பேர் தான் இருந்தாங்க. யாருன்னா யோசுவாவும் காலேப். ஆமே, அல்லேலூயா. பைபிள் அவர்களை குறித்து சொல்லுது, அவங்க 2 பேரும் அவர்களையும் கர்த்தர் கொன்று போட்டு இந்த பரிசுத்தமான இந்த அடுத்த ஜென்ரேஷன் ஜனங்களை எகிப்து தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு கானான் தேசத்துக்கு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யலை. ஏன் அப்படின்னா, யோசுவாவும் காலேப்பும் ஆரம்பத்தில் ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வரைக்கும் அவங்க கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினார்கள். அவருடைய பிதாக்களை போல அல்ல, அவங்க அப்பா அம்மாவை போல அல்ல, உத்தமமாய் பின்பற்றினார்கள் என்று பார்க்கிறோம். என்னாம 32:11 வாசிங்க பார்க்கலாம். 32:11 சீக்கிரம் வாசிங்க. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியன் ஆகிய எப்புனேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரனும் ஆகிய யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்கள் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடினால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் ஆணை கொடுத்த தேசத்தில் காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார். அவங்க 2 பேர் தாங்க எங்கே போனாங்க, கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க ஆண்டவரை உத்தமமாய் அவங்க பின்பற்றிட்டு வந்தாங்க. அப்படி உத்தமமாய் நினைக்கும் போது நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் பைபிளில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, அதாவது இவர்கள் எங்கு மோசேக்கும் விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு வார்த்தை பேசினார்கள் என்று இந்த யாத்திரையாமத்தின் புஸ்தகம், லேவியராகமம், என்னாகமம், உபாகம புஸ்தகத்தை வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை கூட மோசேக்கு விரோதமாகவோ அல்லது தேவனுக்கு விரோதமாகவோ முறுமுறுக்கவில்லை, பேசவில்லை. உத்தமமாக பின்பற்றினார்கள். அல்லேலூயா. மற்ற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, நாங்கள் வனாந்தரத்திலே சாவதை விட எகிப்திற்கு திரும்பி போனோம்னா நல்லமா இருக்கும், அங்கே எகிப்து தேசத்தில் கல்லறை இல்லைன்னா வனாந்தரத்தில் எங்களை சாகும்படி கொண்டு வந்திருக்கிறீர். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டாங்களா? ஆனால் இவங்க 2 பேரும் கேட்டதாக எங்கேயுமே வார்த்தை இல்லைங்க பைபிளில். ரொம்ப ஆச்சரியப்பட்ட இதை நான் தியானிக்கும் போது, ஏன் இவங்க உத்தமமாய் பின்பற்றி வந்தார்கள் என்று கர்த்தரே இவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறார். இவர்கள் தேவனை குறித்து ஒரு நாளும் முறுமுறுக்கவில்லை. அதை இதுன்னு இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணிக்காக ஆண்டவரிடத்துல கேட்டாங்க.
தண்ணி இல்லாம என்ன சாகடிக்கிறதுக்கா நீ கொண்டு வந்திருக்கிற இந்த இடத்துல. நாங்க இறைச்சிக்காக கேட்டார்கள். நாங்க எகிப்து தேசத்திலே அடுப்படியில உட்கார்ந்து வேக வேக சாப்பிட்டோம், அதை நான் நினைக்கிறோம். இந்த இடத்துல இந்த மன்னாவை அற்பமான இந்த மன்னாவை தவிர ஒண்ணும் இல்லை, நாங்க இங்கிருந்து எகிப்து தேசத்துக்கு போனால் நலமா இருக்குமே என்றார். அங்க கீரைகளை நினைக்கிறோம், கொமட்டிக்காய்களை நினைக்கிறோம், வெள்ளரி பூண்டுகளை நினைக்கிறோம், இஞ்சியை நினைக்கிறோம், கொத்துமல்லியை நினைக்கிறோம், கருவேப்பிலை நினைக்கிறோம் என்றார்கள். நல்ல மசாலா ஆட்டி வச்சு சாப்பிட்டு சமைச்சு மனமா சாப்பிடணும்னு நாங்க நினைச்சோம். நாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாரு செய்யல அப்படின்னா யோசுவாவும் காலேப் என்ன செய்யல, செய்யவே இல்லை. எல்லாம் கட்டுப்படுத்திட்டு, அல்ல மாம்சத்தை கட்டுப்படுத்தி அவங்க முழுக்க முழுக்க ஆவியிலே நடந்து பர்ஃபெக்ஷனா வந்தாங்க பாருங்க. ஆண்டவர் கொடுத்த மன்னாவை சாப்பிட்டு கண்மலையில் இருக்கிற தண்ணீரை குடித்து, மோசே என்னென்ன சொன்னாரோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து, அதை போகாதா, அதை செய்யாதா, அதை பண்ணாதுன்னு சொல்லி இவங்க 2 பேர் கீழ்ப்படிந்து வந்ததுனாலதான் கர்த்தர் அவங்க 2 பேர்த்தையும் எங்க அனுப்பினார், கானானுக்குள்ள அனுப்பினார். முறுமுறுக்கவே இல்லை. அல்லேலூயா. இறைச்சிக்காக தேவனிடத்தில் முடங்கி விக்கிரகங்களை செய்யவில்லை, விக்கிரகங்களை ஆராதிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டிகளை எல்லாம் வணங்கினார்கள். ஆனா இவங்க 2 பேரும் அந்த விஷயத்துக்கு என்ன செய்யல, போகவே இல்லை. உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6வது பாயிண்ட், யோசுவா மோசேயை போலவே என்ன செய்தார், நீங்கள் ஜனங்களுக்கு போதித்தார் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தினை நீங்க பற்றி கொள்ளுங்க, போதித்தார். அல்லேலூயா. உபாம புஸ்தகத்துல மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரிப்பீட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன எல்லா காரியத்தையும் ஒரு வாரம் 7 நாள்ல ரிப்பீட் பண்றது தான் என்னது அப்படின்னா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு சந்ததி அழிந்தது, அவங்களுடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்க பிள்ளைகளுக்கு நம்ம ரிப்பீட் பண்றார். அதே போலதான் மோசேயும் கர்த்தருடைய வேதத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறதுல ரொம்ப இருந்தார். ஏன்னா ஆண்டவரை நீங்கள் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அந்த ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஜனங்களுக்கு நல்ல போதிக்கிறவனாய் இருந்தான். யோசுவாவின் புஸ்தகம் 23:8 வாசிங்க பார்க்கலாம். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல நீங்க பற்றி கொண்டிருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30லிருந்து 32 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும், இஸ்ரவேல் ஜனங்க எப்படி ஆண்டவரை பின்பற்றணும், எப்படி நடந்து கொள்ளணும், என்னென்னமெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத அவர் என்ன செய்ய கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு நல்ல ஒரு பலிபீடத்தை அந்த இடத்துல உண்டாக்கி கர்த்தருக்கு பலி செலுத்தி, அது மாத்திரமல்ல கல்லுகளினாலே, நல்ல கல்லுகளில் நல்ல ஆணியில வேத வசனங்களை எல்லாம் அவர் எழுதி வைத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தர் சொன்ன நியாயப்பிரமாணத்தை, கட்டளைகளை நல்ல கல்லுகள்ல என்ன செய்தாரு, எழுதி வைத்தார். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, பைபிள் இன்னைக்கு நம்ம கையில முழு வேதாகமும் இப்படி ஒரு பர்ஃபெக்டா நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா, பழைய ஏற்பாடு புஸ்தகம் நம்ம இடத்துல, சரித்திர புஸ்தகங்கள் நம்ம கையில இருக்கிறதுனா அதுக்கு காரணம் என்னன்னா இந்த யோசுவா தான். ஏன் யோசுவா சொல்றேன்னா, ஏன்னா பண்டிதர் ஆதி காலத்தில் இருக்கிற அந்த பண்டிதர்கள், வேத நிபுணர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வேத வசனத்தை இந்த சுருள்னு சொல்லுவாங்க, ஸ்க்ரோல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சுருள் எங்கிருந்து எடுத்தாங்க, தோல் சுருள் எல்லாம் எங்க, அதில் தான் நிறைய எழுதி வைத்திருந்தார்கள். 10 கற்பனைகள், கமாண்ட்மெண்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் எல்லாமே எங்க முக்காவாசி கிட்டத்தட்ட 75% ஆன தோல் சுருள்கள், வரலாற்று சுவடுகளை எல்லாம் எங்கிருந்து எடுத்தாங்கன்னா சவக்கடல் பக்கத்திலே இருந்து எடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல வைத்திருந்தார்கள் என்று பார்க்கும். நிறைய கல்லுகளிலே வேத வசனம் இன்னைக்கு நம்ம கையில ஈஸியா தூக்கிட்டு வந்துடுறோம் பைபிளை. இது எப்படி வந்தது தெரியுங்களா? அல்லேலூயா. அதை திரும்பி ஒரு நாள் அதை குறித்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ற பாருங்க. கர்த்தர் அற்புதமாய் நம்ம கையில அதை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த வேதத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்வளவு ஈஸியா நம்ம கையில கிடைத்த கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாம் யோசுவா பத்திரப்படுத்தி அதெல்லாம் வச்சிருந்தாங்க. எசேக்கியா ராஜானுடைய காலத்துல திரும்ப தோண்டி ஆலயத்திலிருந்து அதெல்லாம் எடுத்தார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆமென். அப்ப அந்த வேத வசனத்தை கல்லுகளில் எல்லாம் எழுதி வைத்து அதை ஜனங்கள் பாரம்பரியமாக படித்து வந்து அப்படிதான் நமக்கு அந்த வேதம் ஒரு கரெக்டா நல்லா கிடைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு யோசுவா. அல்லேலூயா. ஜனங்களுக்கும் போதித்தார். அடுத்து 7வது விஷயம் என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் மாத்திரம் பர்ஃபெக்டா அவர் மாத்திரம் என்ன செய்யல, கர்த்தரை பர்ஃபெக்டா பின்பற்றாம தன்னுடைய குடும்பத்தார் அனைவரோடும் கூட என்ன செய்தாரு. அந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்களேன், எல்லாருக்கும் தெரியாதா?
கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை நீங்கள் சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். அவர் மாத்திரமல்ல, உத்தமமாய் பின்பற்றி தன்னுடைய பிள்ளைகளையும் பின்பற்றி வர வைத்தார், தன்னுடைய மனைவியும் பின்பற்றி வைத்தார், அவங்க கோத்திரங்களையும் என்ன செய்தார்? பர்ஃபெக்ஷன். நம்ம மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆமாம் ஆண்டவருடைய காரியத்தை நம்ம சொல்லணும். யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். ஆமே ஆமாம். பிரைஸ் லார்ட். நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமாம். யோசுவானுடைய குணாதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருப்பதாக, நல்ல யுத்த வீரனாக இருப்பதாக. அல்லேலூயா. தேவ சமூகத்து பழக்கம்